இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் வரலாற்று மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன். இன்று தொடங்கி 45 நாட்கள் தொடர்ந்து இந்த இன்று 38 வருவாய் மாவட்ட கழகங்களையும் அந்தந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், என்னுடைய இந்த நிருபர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இன்றைக்கு அவங்கவுங்க பகுதியில் ஊடக தோழர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்க இருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 78 மாவட்ட கழகங்கள் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது. அதில் கழக முன்னணியினர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக போய் மக்களை சந்திக்க இருக்கிறோம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்கள்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலே போக போகிறாங்க. இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்தர்னு 234 பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி பெற்ற 234 பேரும் தமிழ்நாடு முழுக்க 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி தந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும், அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி. ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சுருக்கமாக சில தலைப்புச் செய்திகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் இழந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் டிஎஸ்டி கொள்கை மூலமாக அது புறக்கணிக்கப்படுது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்குறதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்குது. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2,532 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. தமிழருடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற காரணத்தினாலேயே என்னவோ தெரியல, தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதிகளோட கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம்
வெறும் அரசியல் நாட்டில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது. அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம். திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவோட அரசியல் படையெடுப்பை, பண்பாட்டு படையெடுப்பை, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லுங்க, ஒன்றிய அரசு இப்படி இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாகிறதெல்லாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்குது. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடைபெற இருக்கு. நிச்சயமா இப்போ இல்லை தயாராக மூலம் ரொம்ப நாளாச்சு. அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால சரியான முறையில் உங்களுக்கு தகவல் சரியான பொருளாதார தெரிய வருது. இப்போ இந்த சிவகங்கை எடுத்துக்கலாம்னா ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க ஒரு மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதை தடுப்பு நோக்க அதிகாரிகள் தவறு செய்யறாங்க. அவங்களே என்ன தவறு செய்யறாங்க? இல்ல வந்து இந்த சிவகங்கை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா முன்னாடி சிவகங்கை வந்தோன்னு ஆக்ஷன் எடுத்துருவேன். வந்தோம் எப்போ தகவல் பொறுத்த வரைக்கும் 2 நாள் கழிச்சு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த உடனே வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சொல்ல போகிறோம், நிச்சயமாக சொல்ல போகிறோம். விருப்பம் உள்ளவங்க சேர்க்க போகிறோம், கட்டாயப்படி சேர்க்க போகிறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போகிறதா சேர மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அதனால் அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்போதான் மக்களை சந்திக்க போகிறாரு. இப்போதான் மக்களை சந்திக்க போகிறாரு. நாங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளோதான். தேர்தல் பரப்புரையும் உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளையும் சொல்ல இருக்கோம். எதிர்கட்சி புரியல. அது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க பொறுப்பை பிடிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்காந்து பேசுவோம். அது சமாளிச்சுருவோம். இதெல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால் கலந்து தான் செய்வாங்க.
அரசுடைய முத்தாப்பான 3 திட்டங்கள்லாம் எதை வரிசைப்படுத்தி எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது, அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்குது. அதையும் விட்டு போனதான் அதுவும் அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதம் கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்களே அது ஒரு பெரிய திட்டம். ஒரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை பண்ணுறதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 230 நிச்சயமாக இதே அறிவாலயத்தில் எல்லாரையும் அடித்து செஞ்சுருக்கேன். என்னங்க 30% திமுக உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் வாக்காளர் இளைஞர்கள் இளம்பெண்கள் கவன வகையில் என்ன திட்டங்கள் 30% இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகமாக சேர்க்கணும். திமுக அவங்க கவன வகையில் நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறோம். அந்த திட்டத்து மூலமாக பயிற்சி கொடுத்து நம்மளெல்லாம் இன்றைக்கி கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கு. பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். 3 லட்சம் பேருக்கு அதில் வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளத்தில் கூட வேலைவாய்ப்பு சேர்ந்துருக்கிறோம். நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30% ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியாக 30 இல்லை 40-50% சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். அங்கே மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இன்னும் நிறைய கேம்ப் பண்ணுறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை மட்டும்தான் மக்கள் குடியிருக்க முகாம் நடந்தாங்க. தாசில்தார் வந்து தாலுகா ஆஃபீஸ் நீங்கள் நிறைய பண்ண போகிறாங்க. இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆஃபீஸர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு 10 நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் தொடங்குகிறோம். அப்போ தான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகை கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நிறைவேற்றிருக்காங்க. முடியாது, ஏற்றுக்க முடியாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும். இது வரைக்கும் இல்லை, வந்தால் சொல்லுங்கள், பரிசீலிக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கலை, டிஎம்கே மட்டும் வாங்கலை, எல்லா கட்சியிலும் இருக்கிற மக்களுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், பதவி ஏற்றுக்கிட்டு அன்றைக்கி முதல் நாளே சொன்னேன். இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும், வாக்களிக்க தவறுகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்யை பேசிட்டு போகிறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட எடுப்படாது. இனிமேல் அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு.
அதனால் அவங்களாம் வரணும் அடிக்கடி. அதுதான் என்னுடைய ஆசை. ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் நடைபெற்று வரும் திமுக உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார இயக்கம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம்.